ஹலோ. ஹலோ. ஹலோ, யாருங்க? ஹலோ, வனிதா மேடம்ங்களா? நீங்க யாரு? மேடம், நான் யூடியூப் சேனல்ல இருந்து யூசப் பேசுறேன். யூடியூப் சேனல்ல இருந்துன்னா புரியல. எந்த யூடியூப் சேனல்? இல்ல மேடம், ஆக்சுவலா யூடியூப் சேனலுக்கு நம்ம தான் கோஆர்டினேட்டர். ஆக்சுவலா எல்லா சேனலுக்கும் நம்ம தான் ப்ராஜெக்ட்ல வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா சேனலுக்கும் நீங்க தான் அசெம்பிள் ஆமா பண்றீங்களா? மேடம், நம்ம கிட்ட ஒரு செட் ஆஃப் சேனல் இருக்கு மேடம். ஆக்சுவலா ஒரு 13 சேனல் இருக்கு. ஓகே. அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம் மேடம், புதுசா யூடியூப் சேனல். ஓகே. அதாவது நம்ம பசங்க ஒரு 7 பேர் இருக்கானுங்க. அவனுக்கு பாத்தீங்கன்னா வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை இல்லாம ஈமு கோழி மேய்க்கிறானுங்க. ஓகே. அதான் அவனுங்களை வச்சு என்ன பண்றதுன்னா, என்ன பண்றது ஐடியா இல்ல. அவனை ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான பசங்க. நான் தான் சொன்னேன், வாங்கடா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், வச்சு ஏதாவது காசுக்கு சம்பாரிச்சு உங்க லைஃப் செட்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி. அதான் வந்து என்னென்ன கண்டென்ட் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லி பசங்க சொன்னாங்க, இல்லண்ணே இது மாதிரி கருத்தா போடலாம், அதான் நல்லா இருக்கும். டேய், கருத்தா போட்டா வேலைக்கு ஆகுது. இப்பெல்லாம் கருத்து போட்டா யாரு பாக்குறா? வாழ்க்கையை வெறுத்து யாராவது சொன்னாதான் மக்கள் பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஓகே. அதுவும் இல்லாம நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்காரு, சப்ஸ்கிரைபர் சத்தியமூர்த்தின்னு சொல்லிட்டு. சரி. அவர் என்ன சொன்னாரு, அவர் தான் எல்லா சேனலுக்கும் வந்து சப்ஸ்கிரைபர் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு. அவர் சொன்னாப்ல இது மாதிரி வந்து எதுக்குடா போயிட்டு கஷ்டப்படுறீங்க, நீங்க வந்து கஷ்டப்பட்டு கண்டென்ட் பண்ணி வீடியோ போடுறதுக்கு இவங்க வனிதா அவங்கள வச்சு வீடியோ போடுங்க, அதுவே ஒரு கண்டென்ட் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆமா மேடம், அதனாலதான் வந்து ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான் மேடம், நம்ம ஃப்ரெண்டு. ஓகே. அவன் பேர் வந்து தம்ப்நெயில் தர்மராஜன் சொல்லிட்டு. சரிங்க. உங்க தம்ப்நெயில போட்டு அவன் வந்து தாம்பரத்துல வீடு வாங்கிட்டான். ஆமா மேடம், உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலா நம்ம விவி விஸ்வநாதன் ஒருத்தர் இருக்கான், நம்ம பையன் ஒருத்தவன். அவன் என்ன பண்ணா, உங்களை அதாவது பாத்தீங்கன்னா வெளில டாபிக் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்க போட்டோ போட்டு வனிதா அவர்கள் செய்த காரியத்தை பாருங்கள்னு போடுறான். உள்ள போய் பார்த்தா நீங்க மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கீங்க கண்ணாடி முன்னாடி. முக்காவாசி அப்படிதான் இருக்கு. ஆமா மேடம், அந்த டைட்டில போட்டு அவன் வந்து டைட்டில் பார்க் பக்கத்துல 2 BHK அபார்ட்மெண்ட் வாங்கிட்டான் மேடம். இல்ல எனக்கு ஒண்ணும் புரியல ஆக்சுவலா, எப்படி நீங்க யாரா இருந்தாலும் தைரியமா பேசுறீங்க, அது எனக்கு தெரியல ஆக்சுவலா. ஏன்னா உங்ககிட்ட வாட்ஸ்அப்ல வந்து பேசினாலும் வாயை கேட்கிறீங்க, இன்ஸ்டாகிராம்ல வந்து பேசினாலும் இடுப்பு நம்ம உடைக்கிறீங்க, யூடியூப்ல வந்து பேசினாலும் யூஸ்லெஸ் ஆகுறீங்க. அப்போ உங்கள்ட்ட நாங்க கேள்வி கேட்கணும்னா எங்க வந்து கேக்குறது சொல்லுங்களேன். போன் பண்ணி தான் பேசுறீங்களே, என்ன என்ன இப்போ என்ன பண்ணணும் உங்களுக்கு? ஒரு ஓப்பனிங் வந்து வீடியோ வந்து நீங்க பண்ணி கொடுங்க எனக்கு ஆக்சுவலா. என்னது, என்ன கண்டென்ட், என்ன என்ன நம்ம சேனலோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சொல்ல விட்ட பாருங்க. நம்ம சேனலோட பேர் என்னன்னா சொல்றத கேளுங்க. சொல்றத கேளுங்க. ஆமா, நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்டுதான் ஆகணும், ஏன்னா பதில் யாரும் பேச முடியாது பாருங்களேன், அந்த மாதிரிதான். ஆமா ஆமா மேடம், அதாவது நீங்க பேசுறதோட உங்களை பத்தி தான் மக்கள் ஃபுல்லா பேசுறாங்க. நீங்க ஒரு வீடியோல வந்து ஒரு 5 வார்த்தை பேசுறீங்கன்னா மக்கள் உங்களை பத்தி அதிகமா பேசுறாங்க. எனக்கு ஒரு விஷயம் ஃப்ரெண்டே கேட்கலாம், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? இல்ல மேடம், ஆக்சுவலா எப்படி மேடம் யாரா இருந்தாலும் நீங்க தைரியமா பேசுறீங்க, எனக்கு புரியல. எப்படி அந்த அந்த கட்சி எங்க வந்தது ஆக்சுவலா? தெரியலங்க, வாழ்க்கையில கடந்து வந்த பாதை தான் நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நம்ம வந்து கடந்து வந்த பாதையில நிறைய விஷயங்கள் பார்த்திருப்போம், சந்திச்சிருக்கோம். சோ முதல்ல கண்டிப்பா வந்து யாரா இருந்தாலும் அந்த தைரியம் வராதுதான். யார் மேடம்? இல்ல மேடம், ஆக்சுவலா நான் ஒரு விஷயம் யோசிச்ச, பசங்க சொல்லிட்டு இருந்தானுங்க, வனிதா மேடம் எதிர்த்து பேசுறது ஒண்ணுதான், நெருப்புல உட்காந்து நேத்திரங்காய்ச்சி வச்சு சாப்பிடுறது ஒண்ணுதான், அந்த அளவுக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றானுங்க. மேடம் எப்படி மேடம் ஹேண்டில் பண்றீங்க ஆக்சுவலா? ஏன்னா ஆடிக்கார கூட மெயின்டைன் பண்றது ஈஸி, ஆனா நீங்க வந்து எப்படி எல்லா பிரச்சனையும் மெயின்டைன் பண்றீங்க? எனக்கு வந்து ஒரே ஒரு நம்பிக்கை தான், நம்ம எந்த தவறும் தெரிஞ்சு நம்ம யாருக்கும் செய்யலன்னா கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தி, என் மனசாட்சி மேல எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தி. அது 2 மட்டும் தான் நான் நம்புறேன். சோ நான் டைரக்டா யாருக்குமே வந்து பழி வாங்கணும்ன்ற எண்ணம் எனக்கு கிடையாது இது வரைக்கும். சட்டப்படி அவங்க தப்பு செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நியாயமான செயல். அது வந்து வேற வழியே இல்லைன்னா அந்த லெவலுக்கு நான் கண்டிப்பா போவேன். பட் அதை மீறி ஒரு விஷயம் வந்து நான் நம்புறது, கடவுள்னு ஒருத்தர் கண்டிப்பா இருக்காரு. அவர் யாருக்கு எப்போ எங்க கொடுக்கணும்ன்றது அவருக்கு தெரியும். அதாவது உங்ககிட்ட நான் ஒரு கன்ஃபியூஷனா பேசினா கூட நீங்க கன்க்ளூஷனா பேசுறீங்க பாத்தீங்களா? அதுதான் எப்படின்னு எனக்கு அது புரியல ஆக்சுவலா. இல்ல மேடம், அதாவது உங்ககிட்ட வந்து ஒரு வார்த்தை நன்றின்னு சொன்னா கூட அதை அச்சு பூச்சி என்ட்ரிக்கு தள்ளிடுறீங்களே, என்ன மேட்டர்? எப்படி நீங்க எல்லாரையும் வந்து ஆக்சுவலா இப்போ உண்மையா சொன்னா இருக்கிற எல்லா யூடியூப் சேனல் உங்களுக்கு தான் சம்பாரிச்சுட்டு இருக்காங்க, நான் பாக்குறேன். ஆமா, அதனாலதான் அதுக்காக தான் நம்ம ஒரு வாய்ப்பு கேட்கறோம், உங்க சேனல் ஓப்பனிங் வச்சு உங்க சம்பவம். நானே யூடியூபுக்கு வந்து ஒரு இமெயில் ஒண்ணு அனுப்பலான் இருக்கிறேன். என்ன மெயில்? இதெல்லாம் வந்து இந்த சேனலோட கிளிப்பிங் எல்லாம் எடுத்து கட் பண்ணி அனுப்பிச்சு உங்களோட, அதாவது யூடியூப் மேலேயே ஒரு கேஸ் போடலாம். ஏன்னா உங்களோட கண்டென்ட் 90% வந்து நான் தான் வந்து உங்க வருமானத்துக்கே வந்து மெயின் ரீசனு.
நிச்சயமா அதனால நீங்க எனக்கு ஷேர் கொடுக்கணும் இதுக்கெல்லாம் சொல்லி. நிச்சயமா மேடம். அதாவது நான் வந்து ஒரு ஷேர் கேட்கலாம் அப்படின்ற ஒரு முடிவோட தான் உட்கார்ந்துருக்கேன். நீங்க என்னதான் ஷேர் ஆனாலும் நீங்க பேசுறதை கேட்டு பல பேர் கேர் ஆயிடுறாங்க. அந்த அளவுக்கு அச்சு நோத்தி பேசின்னு போயிடுறீங்க மேடம். எனக்கு ஒரு பிரச்சனை மேடம், நீங்க தான் சால்வ் பண்ணணும். ஏன்னா எல்லாத்தையும் நீங்க பட்டு சால்வ் பண்ணி முடிச்சிருங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தா கூட எக்ஸல் சைஸ் பிரச்சனையா கூட எலிப்புலிக்க சைஸுக்கு ஆக்கி முடிச்சிடுறீங்க. அதாவது எனக்கு ஒரு பிரச்சனை மேடம், நீங்க தான் சால்வ் பண்ணி விடணும். என்ன மாதிரி பிரச்சனைமா? என்ன பிரச்சனைனா எங்க ஹவுஸ் ஓனர் வந்து இபி பில் அதிகமா கேக்குறாரு மேடம். அது ஹவுஸ் ஓனர் இல்ல, இபி டிபார்ட்மெண்ட் மேல பிரச்சனை. இன்ஃபேக்ட் அப்படி ஒரு பிரச்சனைனா தமிழ்நாடு மக்களோட நான் சேரலான் இருக்கேன். ஏன்னா அதே பிரச்சனையில தான் நானும் இருக்கேன். பாத்தீங்களா மேடம், நான் ஒரு இபி பில் வந்து அநியாயத்துக்கு வருது எல்லாருக்குமே. அதுல நானும் ஒரு விக்டிம் தான். இன்ஃபேக்ட் எனக்கு மாசம் 5000 ரூபாய் தான் வந்துட்டு இருந்தது இத்தனை மாசம். பட் கரெக்டா இந்த லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகி இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து போன மாசம் கட்டின பில்லே தான் நம்ம இந்த மாசம் கட்டுற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு பில் வருதோ இல்லையோ நீங்க சேம் அமௌண்ட் பே பண்ணிடுங்கன்றதுதான் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு வந்த தகவல். நான் நியூஸ்லயும் பார்த்தேன். நிச்சயமா மேடம். பட் எனக்கு 5 மடங்கு இல்ல தம்பி, எனக்கு 5 மடங்கு வந்திருக்கு. சோ அதனால நானே வந்து அதே மனநிலையில தான் இருக்கேன். சோ கண்டிப்பா உங்க பிரச்சனை கிடையாது, இது தமிழ்நாடு மக்களோட பிரச்சனை. இன்ஃபேக்ட் இது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நான் களமிறங்கி பண்ணலான்னு இருக்கேன். நீங்க சொல்லுங்க. மேடம் இதுதான் மேடம், நீங்க நான் வந்து அபார்ட்மெண்ட் லெவல் பிரச்சனையை கொண்டு வந்தேன் உங்களுக்கு, நீங்க அது டிபார்ட்மெண்ட் லெவல் பிரச்சனை ஆகிட்டீங்க. பாத்தீங்களா மேடம், நீங்க நான் ஒரு சிம்பிளா கொண்டு வந்தேன். இதுதான் மேடம் இந்த கட்ஸ் தான். இந்த கட்ஸ் எல்லாம் வந்து என் மூக்குல பட்ஸ் விட்டணும்னா கூட வரமாட்டுது. நிச்சயமா சொல்றதெல்லாம் கரெக்ட். நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு கேக்குறேன். நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி எல்லாமே கேக்குறீங்க. இல்ல நான் ஒண்ணு கேக்குறேன். இல்ல இந்த எல்லா கேள்விக்கும் ஆன்சர் பண்ணீங்களா? இந்த கேள்விக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்றீங்க பாப்போம் மேடம். மத்தவங்க கேக்குறாங்க உங்களை பார்த்து, எதுக்கு வேலை இல்லாத நேரத்துல வந்து உங்க அந்த நீங்க மேக்கப் போடுறது, நான் இங்க இருக்கிறேன் அங்க இருக்கிறேன் அதெல்லாம் எடுத்து நீங்க எதுக்கு எடுத்து நீங்க வந்து யூடியூப்ல போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப அதெல்லாம் யாரா கேட்டாங்களா அப்படின்னு கேக்குறாங்களே, அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? கேக்குறதுனாலதான் போடுறேன், அதுதான் ஆன்சர். ஏன்னா இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே இந்த மாதிரி நான் குக் வித் கோமாளின்னு ஒரு ஷோ பண்ணேன். அதுல வந்து இந்த பாலான்னு ஒரு பையன் இருந்தான். அந்த பாலா பையன் தான் என்ன ஜெயிக்க வச்சான். ஆக்சுவலா நான் ஜெயிச்சிருக்கவே மாட்டேன். அவ்வளவு விஷயங்கள் எனக்கு வந்து அவன் சப்போர்ட் பண்ணிருக்கான். அப்படிதான் நான் ஜெயிச்சேன். இல்ல மேடம், நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி இல்லையே, அந்த பையனை பத்தி நீங்க ரிப்போர்ட் பண்ற மாதிரி இது எனக்கு ஒன்னும் புரியல ஆக்சுவலா. நேர்ல பாருங்க எப்படிக்கா கண்டுபிடிச்சீங்க? குரல கிரல மாத்தி பேசினா அதே குரல்ல பேசி நீ எதுல கண்டுபிடிச்சு நான் சொல்லவா? எதுல கண்டுபிடிச்சீங்க சொல்லவா? இல்ல நான் ஒண்ணே கேக்குறேன், தப்பா நினைச்சு பண்ணீங்க. நான் அந்த பயத்துல தானே கண்டுபிடிச்சீங்க. பயந்து பேசுறான். ஆனா நான் யோசி என்ன மத்தெல்லாம் நான் வியந்து பேசுவேன். முதல் முறையா இங்கதான் பயந்து பேசுனேன். ஆனா ரொம்ப பயமாகுதுக்கா. ஏன்னா நீங்களே 1000 பிரச்சனைல போய்க்கிறீங்க, நம்ம வேற ஏதாவது பேசி நீங்க வேற காண்டாயிடுவீங்களே நினைச்சேன். 1000 பிரச்சனை நீ சொல்றது, நீ வந்து ஒரு அக்கறையோட நீ வந்து எப்படி பேசுறன்னு எனக்கு தெரியும். பட் உண்மை என்னன்னா பாலா, ஆக்சுவலி எனக்கு ஒரு பிரச்சனை கூட இல்ல பாலா, அதுதான் உண்மை. பிரச்சனையே இல்ல. என்ன இந்த நீ சொன்ன தெரியுமா, இப்போ இந்த யூடியூப் சேனல்ஸ் இதுன்னு பப்ளிசிட்டிக்காக தம்ப்நெயில் போட்டு பிரச்சனை இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, அவ்வளவுதான். தவிர சத்தியமா எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த இபி பில் தான் பாலா. நிஜமா சொல்றேன். அப்படியாக்கா? சொல்றேன், ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அத தவிர எனக்கு எந்த டென்ஷனும் கடவுள் புண்ணியத்துல எனக்கு கிடையாது, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எல்லாருமே பப்ளிசிட்டிக்காக அந்த அவங்களோட சுயநலத்துக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்கு சில விஷயங்கள் பண்றாங்க. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், ரொம்ப நிம்மதியா இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எனக்கு நல்லா இருக்கேன்ல? இருக்கேங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து சமைச்சு ரொம்ப நல்லா இருக்கு பாலா. திரும்பி நம்ம எபிசோட் பண்ணணும். நிச்சயமா ஒன்னு சமைக்கிறோங்க. நிச்சயமாக்கா. சரியா? நிச்சயமா.